இந்த வீடியோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். காம்போசிஷன் ஸ்கீம் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரெசென்ட்டில் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து காம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். காம்போசிஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017. இது வந்து ஸ்மால் டேக்ஸ் பேயருக்கான ஒரு ஸ்கீமு. இவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். புக்ஸ் வந்து நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்க மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இதோட லீகல் ப்ரொவிஷன் மெயின் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து ப்ரிசைடிங் ஃபினான்சியல் இயரில் வந்து 1.5 crore தாண்டாமல் இருக்கணும். இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டாக இருந்தால் 75 lakhs இருக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், அஸ்ஸாம், மிசோரம் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டேட்டுக்கு 75 lakhs. ரேட் ஆஃப் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து 1% வந்து டேக்ஸ் பேயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட டேர்ன் ஓவரில் ரெமிட் பண்ணும் குவார்ட்டர்லி ஒன்ஸு. மேனுஃபேக்சரர் ட்ரேடர் அப்படின்னா 1% கட்டணும். ரெஸ்டாரண்ட் நாட் சர்விங் ஆல்கஹால் அவங்களுக்கு 5%. சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க அப்படின்னா 6% வந்து கட்டணும். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல் வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் என்ட்ரி ஆகிறதுக்கு எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2ல் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் ஆட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. இப்போ அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை வந்து அலோடு கிடையாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதர் ஸ்டேட்லேருந்து, பட் அதர் ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ இ-காமர்ஸ் டிசிஎஸ் சப்ளை. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறவங்களால இந்த ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண அந்த பர்சன் எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்சி கண்டிஷன். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் இந்த ஸ்கீமை வந்து ஆட் பண்ண முடியாது. சர்வீஸ் சப்ளை அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போ வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2A வந்து நியூவாக இன்சர்ட் பண்ண ப்ரொவிஷன். சர்வீஸ் பண்ணுறவங்க டேர்ன் ஓவர் கேப் வந்து 50 lakhs வரைக்கும் இருக்கலாம். இவங்களால வந்து ஐடிசியெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஃப்ளாட்டாக வந்து 6% வந்து கட்டணும். அவங்க டோட்டல் டேர்ன் ஓவரில் வந்து 10% ஆர் 5 lakhs whichever is ஹையர் அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி இவங்களால இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. டேக்ஸ் இன்வாய்ஸ் ரெக்யர்மெண்ட்டு செக்ஷன் 31 செக்ஷன் 3 கிளாஸ் சியில் வந்து இவங்க வந்து பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற டாக்குமெண்ட் தான் இஷ்யூ பண்ண முடியும். டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க ரைட்ஸ் கிடையாது. டேக்ஸும் கலெக்ட் பண்ண முடியாது. கம்பல்சரி வந்து இவங்க வந்து காம்போசிஷன் டேக்ஸ் பர்சன் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பிஸ்னஸ் ப்ரிமிசஸ்லேயும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 39 சப்செக்ஷன் 2ல் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து சிஎம்பி 08 ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் வந்து GSTR 4. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டியூ டேட் பிரகாரம் சிஎம்பி 08க்கு லேட் ஃபீ வந்து 50 per day, மேக்ஸிமம் வந்து 2000 வரையும் போகும். அதே மாதிரி GSTR 4க்கு வந்து பர் டே வந்து 200, மேக்ஸிமம் வந்து 5000. இந்த ஸ்கீமில் எப்போ வந்து ஆப்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பிகினிங்கில் வந்து ஆப்ட் ஆகலாம். இதுக்கு ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான் வந்து சிஎம்பி 02. அதே மாதிரி இந்த ஸ்கீம்லேருந்து விட்ராவும் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கீமில் இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்எலிஜிபிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்விட்ச் டு நார்மல் ஸ்கீமுக்கு மாறிக்கலாம். அதுக்கு ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து சிஎம்பி 04. காம்போசிஷன் ஸ்கீம் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் செக்ஷன் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்குங்க. டேக்ஸ் எப்படி பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் குவார்ட்டர்லி டேர்ன் ஓவரில் ஃப்ளாட்டாக வந்து மேனுஃபேக்சரர் இல்லை ட்ரேடர் அப்படின்னா 1% வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணுவாங்க. இதை அவங்க இன்புட்டாக வந்து கிளைம் பண்ண முடியாது. இந்த அமௌண்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு யாராவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறுறதுக்கு விருப்பப்பட்டால் இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரெசென்ட்டில் எனேபிளாக இருக்குது. அதுதான் அப்டேட். போர்ட்டலில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸில் ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்ளிகேஷன் டு ஆட் ஃபார் காம்போசிஷன் லெவி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த கண்டிஷன் இருக்கும். உங்களுக்கு இது எது எலிஜிபிள் கிரைட்டீரியாவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிக்ளரேஷன் கம்பல்சரி வந்து கொடுக்கணும். வெரிஃபிகேஷன்லையும் டிக் பண்ணணும். ஆத்தரைஸ் நேம் பிளேஸ் கொடுத்துட்டு ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லேருந்து வந்து நார்மல் ஸ்கீம்லேருந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு வந்து மாறிக்கலாம். இப்போ இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் மாறிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட்னா நீங்கள் GSTR 1 GSTR 3B ஃபைல் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் வந்து சிம்பிளிஃபைட் ரிட்டர்னான CMP 08 மட்டும் ஃபைல் பண்ணால் போதும்.
அதே மாதிரி எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஒரே ஒரு டிராபேக், ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம் உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 டேஸ் கிளாஸ். டைம் வந்து ஈவினிங் 7:30 PM. இந்த கிளாஸில் பேசிக் ஜிஎஸ்டிலேருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரையும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட மோர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.